ஈரோடு பேருந்து நிலையம் அருகே செல்போன் பேசியபடி 6000 ரூபாயை திருடிய நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பழக்கடையில் இருந்தவரின் கவனத்தை திசை திருப்பி கல்லா பெட்டியில் இருந்து பணத்தை திருடிச் சென்றுள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் பெய்த கனமழையால் விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்து பயிர்கள் சேதமடைந்துள்ளன. குளித்தலை அருகே கோட்டமேடு, குட்டப்பட்டி பகுதிகளில் பயிர்கள் நடவு செய்து 3 நாட்களே ஆன நிலையில் மழையால் பயிர்கள் சேதமடைந்தது விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே திப்பாலம் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்த கனமழையால் திப்பாலம் கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் தரைப்பாலத்தில் மழைநீர் 2 அடிக்கும் மேல் தேங்கி பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் அவதியடைந்தனர். மேலும் தண்ணீர் தேங்கிய நிலையிலும் ஆபத்தை உணராத பொதுமக்கள் மூழ்கிய தரைப்பாலத்தை கடந்து சென்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவியுடன் சவுந்தரராஜ பெருமாள் தெப்பத்தேரில் வெள்ளூற்று பெருமாள் கோயிலுக்கு செல்லும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பெரியேரி வழியாக மேளதாளங்கள், சிறப்பு பூஜைகளுடன் மலர்களால் அலங்கரித்த தெப்பத்தேரில் பெருமாள் புறப்பட்டு சென்றார். இந்நிகழ்ச்சியில் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதியில் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள பொன் வரதராஜ பெருமாள் கோவிலில் மாடு தாண்டும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாட்டின் கால்கள் பக்தர்கள் மேல் படாமல் தாண்டினால் நினைத்தது நடக்கும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.